அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அனைத்து முருக பக்தர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தைப்பூச திருநாள் பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு தைப்பூச திருநாளானது கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருவதே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூச திருநாள் முருகனுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமாள் பார்வதி தேவியிடம் ஞானவேல் வாங்கிய தினம் இந்த தைப்பூச திருநாள். அது மட்டுமின்றி சூரபத்மனை சூர சம்ஹாரம் செய்த தினமாகவும் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் சிவபெருமானும் உமாதேவியும் இணைந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் புரிந்த நாளும் இந்நாளே. பூச நட்சத்திரத்தின் அதி தேவதையான குரு பகவான் தைப்பூசத்தன்று முருக வழிபாட்டின் மூலம் பரிபூரண அருள் வழங்கி கல்வி, ஞானம், திருமணம், வேலைவாய்ப்பு போன்ற நன்மைகளை தருவதாக நம்பப்படுகிறது. தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகன் பிறந்த நாளாக கருதப்படும் இந்நாளில் முருகப்பெருமாளுக்கு கோவில்களின் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். தைப்பூச தினத்தன்று பக்தர்கள் 48 நாட்கள் அல்லது 7 நாட்கள் அல்லது ஒரு நாள் விரதமும் இருக்கலாம். தைப்பூச தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து தூய்மையான உடை அணிந்து கொண்டு முருகப்பெருமானின் படம் அல்லது சிலைக்கு மலர் மாலை அணிவிக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் ஒரு நாள் முழுவதும் உணவின்றி பாலோ பழமோ மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம் படைத்து அவரவருக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஓம் சரவண பவ எனும் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் அல்லது தரிசனம் செய்து வழிபடுவது சிறப்பான ஒன்று. இதிலும் சிலர் 48 நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள். அது அவரவர் விருப்பத்திற்கேற்றது. முருகனின் பேரருளை பெற விரும்பும் அனைவரும் தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் முருகனை நினைத்து பொய், கோபம் தவிர்த்து மன அமைதியுடன் விரதம் மேற்கொள்ள வேண்டும். தைப்பூச விரதம் இருப்பதால் பகை அழியும், நவகிரக தோஷங்கள் நீங்கும் மற்றும் வேண்டுதல் நிறைவேறும், நினைத்த காரியம் வெற்றி பெறும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், குழந்தை பாகியம் உண்டாகும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்நன்னாளில் முருகனுக்கு நேர்த்திக்கடனாக காவடி தூக்குதல், பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல், பாத யாத்திரை செல்லுதல், முடி காணிக்கை போன்ற பல நேர்த்திக்கடன்கள் செய்யப்படுகிறது. காவடி எடுப்பதின் பல சிறப்புகளை காண்போம். பால் காவடி பக்தி மற்றும் தூய்மையின் அடையாளமாக பால் குடங்களை சுமந்து செல்வது. பன்னீர் காவடி மனநல பாதிப்புகள் நீங்கவும் தெளிவு பெறவும் எடுக்கப்படுகிறது. அலகு காவடி நாவிலோ அல்லது கன்னத்திலோ வேல் குத்தி முருகனின் சக்தியை உணர்த்தும் வகையில் எடுக்கப்படும் மிக கடுமையான காவடி இது. சந்தன காவடி சரும வியாதிகள் மற்றும் பிற வியாதிகள் நீங்க எடுக்கப்படுகிறது. சர்க்கரை காவடி சந்தான பாக்கியம் பெற குழந்தை வரம் வேண்டி எடுக்கப்படும் காவடி. இது போன்ற பல நேர்த்திக்கடன்கள் முருகப்பெருமானை வேண்டி பல பக்தர்களால் செய்யப்படுகிறது. இந்த தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.